யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் வந்து நீங்க வெளியிட்டிருக்கிறத வந்து நம்ம பார்த்தோம். அந்த டெஸ்டோடைய மெத்தடாலஜி வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஸோ நீங்க வந்து அதை எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்கீங்க? அந்த டெஸ்டோட ப்ரொடக்டிவிட்டி என்ன? நார்மலா டெஸ்ட் நம்பர்ஸை தான் நாங்க இது வரைக்கும் எண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனா உங்க இதுல வந்து டெஸ்ட் தாண்டி வேற வேற விஷயங்கள் அதுல இருக்கிறதா தெரியுது. அதோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கும்? அது எக்ஸாம்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறத நீங்க எங்களுக்கு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் புரிதல் ஈஸியா இருக்கும். ஓகே. சரி, ஆக்சுவலா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு 2 இல்ல 3 நிலையில அவங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கும். ஒன்று வந்து என்சிஆர்டிஸ் படிப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் படிப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஸ்கில் செட்ஸை டெவலப் பண்ணணும். ஸோ என்சிஆர்டி, பேசிக் என்சிஆர்டி, ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கு, அதுக்கப்புறம் ஸ்கில் செட்ஸ். ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் 2 நிலை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தானாகவோ இல்லைன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் துணையோடய அவங்க வந்து செஞ்சிருவாங்க. இப்ப 3வது நிலையில இருக்கக்கூடியதுதான் இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ். அதுக்கு வந்து நம்ம ஒரு மென்டரிங் செஷன் கொடுக்குறோம். ஓகே. ஸோ இந்த மென்டரிங் செஷன்ல வந்து என்னன்னா ப்ரிலிம்ஸ் மாஸ்டரி மென்டரிங் செஷன் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான கூறுகள் இதுல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா 4 hour லேர்னிங் செஷன் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ 2வது வந்து வி ஹாவ் சம் ஸ்ட்ராட்டஜி செஷன்ஸ். அதுக்கப்புறம் டெஸ்ட் கொடுக்குறோம். அதுதான் நம்ம வந்து அசஸ்மெண்ட்ஸ், ஃபுல் ஃபிளெஜ்டு அசஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வி ஹாவ் டிஸ்கஷன்ஸ். ஓகே. ஸோ இந்த 4 நிலையில நம்ம கொடுக்குறோம். சரி, இப்போ இந்த 4 hour செஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சப்ஜெக்டை முழுமையா படிக்கிறாங்க. ஆனா படிச்சு முடிக்கும் போது சும்மா நம்ம கேஷுவலா எப்படி சொல்லுவோம்னா, படிக்க படிக்க மறக்குது. ஸோ மறக்க மறக்க படிச்சிருவாங்க. ஓகே. ஸோ இது வந்து கண்டினியூஸ் சைக்கிள் நடந்துட்டே இருக்கிறது. ஆனா இதுல என்ன சிக்கல்னா, எப்படி நான் ரிவைஸ் பண்றது? இப்போ நான் ஏன்னா இப்போ ஒரு 7 சப்ஜெக்ட் படிக்கிறாங்க ப்ரிலிம்ஸ்ல. இந்த 7 சப்ஜெக்ட் படிச்சு முடிச்ச உடனே நான் எப்படி ரிவைஸ் பண்றது? ஸோ என்ன மாதிரி ரிவைஸ் பண்ணணும்? இப்போ ரிவிஷன் அப்படின்னாலே நம்ம என்னன்னா, எடுத்த புக்கை திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் அப்படியே ஒரு ஸ்கிம் த்ரூ பண்றதுதான் ரிவிஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்ப ரிவிஷன்னா என்ன? அது எப்படி பண்றது? ஓகே. அந்த ரிவைஸ் பண்ண ஒரு விஷயத்த நான் எப்படி ரீஇன்ஃபோர்ஸ் பண்றது? தட் இஸ், ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தோட தொடர்புபடுத்தி அதை எப்படி அந்த நெட்வொர்க்கை ரெடி பண்றது. ஓகே. இது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அதுக்கப்புறம் அதை ரீடைன் பண்ணணும், தக்க வச்சுக்கணும். எக்ஸாம்ல கேட்கும் போது அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஓகே. இந்த 4 R தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்றோம். ஸோ ரிவைஸ் பண்றோம், ரீஇன்ஃபோர்ஸ் பண்றோம், ரீடைன் பண்றோம், ரிஃப்ளெக்ட் பண்றோம். ஓகே. ஸோ இதுக்கு பேசிக் ஸ்ட்ராட்டஜிஸ். ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி கன்சாலிடேட் பண்றது? ஹிஸ்டரினா, இந்த ஹிஸ்டரியில டைனாஸ்டிஸ் நிறைய இருக்கு. ஒவ்வொரு டைனாஸ்டியும் சில கிங்ஸ் படிக்கிறோம், சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் படிக்கணும், அதுல இருக்கக்கூடிய சோஷியோ கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் படிக்கணும். எப்படி கன்சாலிடேட் பண்றது? அதுதான் நம்ம 4 hour செஷன்ஸ்ல பண்றோம். 2வது ஸ்ட்ராட்டஜிக் செஷன்ஸ். இதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கில் செட் அப்படின்றது தேவைப்படுது. ரைட்? என்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது? இப்போ ஒரு என்சிஆர்டிலயோ இல்ல ஒரு டெக்ஸ்ட் புக்லயோ நம்ம படிக்கிறத அப்படியே அதே வெர்பாட்டிமா கேள்வியா வரதில்லை. ஓகே. ஸோ இதுதான் அடிப்படை சிக்கல். அப்போ நம்ம வெர்பாட்டிமா எதிர்பார்க்க முடியாது. இன்னொன்னு, ஒரு 4-5 விஷயம் 4-5 ஏரியால இருக்கும், அதை சேர்த்து வச்சு நம்மளுக்கு கொடுத்துடலாம். சரிங்களா? மேட்ச் ஃபாலோயிங். இப்போ மேட்ச் ஃபாலோயிங்லாம் பார்த்தீங்கன்னா 3 காலம் வருது. ஸோ இந்த மாதிரியான கேள்விகளை எப்படி ஹேண்டில் பண்றது? ஸோ ஒரு கேள்வியில பாதி மட்டும் தெரிஞ்சிருக்கும், பாதி ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சிருக்காது. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதுல 2 ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தெரியும், 2 ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப அந்த மாதிரியான கேள்விகளை எப்படி ஹேண்டில் பண்றது? ஸோ இது அடுத்த பிரச்சனை. ஸோ இதை வந்து இதே போல நம்மளுக்கு சில நேரம் என்னன்னா, கொஸ்டின் புரியும், ஆனா ஆன்சர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஆன்சர் மாட்டிக்கும். சாய்ஸ் ஏவா சாய்ஸ் பியா, ரெண்டுமே சரியா வர மாதிரி இருக்கே. இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கும். அப்ப அதுக்கு ஆன ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி டெவலப் பண்றது? டெக்னிக்ஸ் என்னென்ன இருக்கு, அது எப்படி சால்வ் பண்ணணும், ஒரு கொஸ்டினை எப்படி பார்க்கணும், அதுல எந்தெந்த ஸ்டெப்ல நம்ம ஆன்சரை டிரைவ் பண்ணணும், இது எல்லாமே வி கால் இட் ஸ்ட்ராட்டஜி செஷன்ஸ். ரைட்? அதுக்கப்புறம் வாரத்துல ஒரு நாள் மாஸ்டரி செஷன் இருக்கு. அதுல முழு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு சப்ஜெக்ட்னா, இப்போ ஹிஸ்டரினா ஹிஸ்டரிக்கான 100 கேள்வி இருக்கும். அந்த 100 கேள்வி நீங்க சால்வ் பண்ணுவீங்க. அந்த சால்விங் வந்து நீங்க அடிப்படையா அந்த சப்ஜெக்ட்ல என்னென்ன தெரிஞ்சிருக்கணுமோ அத அடிப்படையில தான் அந்த டெஸ்ட் இருக்கும். ஸோ யூ ஹாவ் தட் பர்டிகுலர் மாஸ்டரி செஷன்ஸ். அதுக்கான டெஸ்ட் டிஸ்கஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேள்வியும் எப்படி நீங்க சால்வ் பண்ணியிருக்கீங்க, அந்த கேள்விகளுக்கான விடைகள் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதற்கான விளக்கங்கள் அந்த டெஸ்ட் டிஸ்கஷன்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது
வீக்லி ஒரு சப்ஜெக்ட் நடக்கக்கூடியது. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா ஹிஸ்டரி, ஜியாகிரபி, என்விரான்மெண்ட், எக்கானமி, பாலிட்டி, சயின்ஸ் இது எல்லாத்துக்கும் தனித்தனியா இந்த 4 hour செஷன்ஸ் நடக்கும், ஸ்ட்ராட்டஜிக் செஷன்ஸ் நடக்கும், மாஸ்டரி செஷன் நடக்கும், டெஸ்ட் டிஸ்கஷனும் நடக்கும். இதுல நம்ம சப்ஜெக்ட் வைஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறோம். ஃபுல் டெஸ்ட் தான் அதான் ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் டெஸ்ட். அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொபோர்ஷன்ஸ் வச்சிருப்போம், டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்ல. ஏன்னா கேள்விகள் எப்படி வேணா வரலாம். சில நேரம் பாலிட்டியில அதிகமா இருக்கலாம், சில நேரம் ஹிஸ்டரியில கம்மியா இருக்கலாம், கூடுதலா இருக்கலாம். அப்போ அந்த அசஸ்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ அதுல ஒரு செட் ஆஃப் அசஸ்மெண்ட்ஸ் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு 5 அசஸ்மெண்ட் வரும்போது உங்களுக்கு வந்து என்ன தெரியும்னா உங்களோட வேரியடு பெர்ஃபார்மன்ஸ், அதாவது உங்களோட பீக் எப்படி இருக்குன்னு தெரியும், உங்களோட லோ அண்ட் பீக் என்னன்றது தெரிஞ்சிடும். அப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் ரொம்ப மோசமா இருந்தா எப்படி இருக்கும், ஒரு கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா இருந்தா நம்மளோட ஸ்டாண்டர்ட் என்ன, அது வந்து அசஸ்மெண்ட்ல தெரியும். அதுக்கப்புறம் மாடல் எக்ஸாம் ஆஸ் யூஷுவல் யூபிஎஸ்சி எப்படி இருக்கும் அதே போல மாடல் எக்ஸாம்ஸ் வச்சிருவோம். இன் பிட்வீன் இந்த மாடல் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து we try to give consolidated current affairs. Consolidated current affairsனா ஒரு டாபிக் இருக்கும், அந்த டாபிக் கீழே என்னெல்லாம் நடந்தது, ஸ்பேஸ்னா ஸ்பேஸுக்கு கீழே என்னெல்லாம் ஈவென்ட் நடந்தது, அது முக்கியமான ஈவெண்ட்ஸ் மட்டும் we will highlight it so that உங்களுக்கு அந்த ரிவிஷன் ஆஸ்பெக்ட் இருக்கும். ஸோ தட் அந்த ரிவிஷன் வரும்போது உங்களுக்கு ஒரு கன்சாலிடேஷன் உங்களாலையும் ஈஸியா பண்ண முடியும். ஏன்னா நீங்களும் சில கரண்ட் ஈவெண்ட்ஸ் நோட் பண்ணியிருப்பீங்க, நாங்கள் கொஞ்சம் நோட் பண்ணியிருப்போம். ஸோ ரெண்டும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது யூ வில் கெட் அ குட் காம்போ. ஸோ இதுதான் இதோட அடிப்படை. அப்போ இதுல உங்களுக்கு மாடல் எக்ஸாம்ஸ் வரும்போது காலையில மத்தியானம் அப்படின்னு வச்சு எப்படி உங்களுக்கு யூபிஎஸ்சில இருக்குமோ அதே மாதிரி பேப்பர் 1 பேப்பர் 2 அதே போல ஒரு 5 மாடல் எக்ஸாம் உங்களுக்கு வரும். ஒரு 10 கரண்ட் அஃபேர்ஸ் கன்சாலிடேஷன் செஷன், அது வந்து டாபிக் பேஸ்டா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இதுதான் இதோட அடிப்படை விஷயம், ஒரு ஸ்ட்ராட்டஜி ஹவு வி பிளேஸ். ஸோ முன்னாடி வந்து எப்படின்னா ஸ்ட்ராட்டஜிஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் செக்ரிகேஷன் வந்து தனியா இருந்தது. இப்போ ஸ்கில் செட்ஸோடையும் சேர்த்து கொஞ்சம் அந்த ரிவிஷன் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் பார்ட், அந்த சப்ஜெக்டிவ் ஸ்ட்ரென்தனிங்கும் சேர்த்து கொடுக்கறதுனால இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் வாட் வி ஹவ் ட்ரைட் than the previous years. இதுதான் இதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஜென்ரலா டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது இது வரைக்கும் நாங்க அட்டன் பண்ணதுல புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, நீ அந்த 8 மாசம் 10 மாசம் என்ன படிச்சியோ அதை நீயே செக் பண்ணி பாத்துக்கோ அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நீங்க பில்ட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன சொல்ல வருதுன்னா, உங்களோட எஃபிஷியன்சிய இப்ப கூட நாங்க வந்து இன்னும் ஷார்பன் பண்ண முடியும், அதை ஷார்பன் பண்றதுக்கான அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நாங்க இப்ப உருவாக்குறோம் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ யூசுவலா என்ன ப்ராப்ளம், யூசுவலா ஸ்டூடெண்டோட என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் படிச்சது போதுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். ஓகே, நான் படிச்சுக்கிட்டே இருக்கணும், அதாவது லாஸ்ட் மினிட் வரைக்கும், அதாவது எக்ஸாம் நாளைக்குன்னா இன்னைக்கு நைட் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுல அவங்க அடிப்படையில நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து there are 2 sets of management. ஒன்னு எக்ஸாம் மேனேஜ் பண்ணணும், இன்னொன்னு வந்து கொஸ்டினை மேனேஜ் பண்ணணும். ஓகே, எக்ஸாம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது சிலபஸ் மேனேஜ்மெண்ட். சிலபஸ்னா என்ன, உங்களுக்கு சிலபஸே ஆக்சுவலா கிடையாது. ஸோ சிலபஸ் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க், இதுல இதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க். அப்போ அந்த சிலபஸ் வந்து இன்ஃபினிட்டா போயிட்டே இருக்கும், அதுல இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கும், கமாஸ் இருக்கும், ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது. அப்போ அந்த சிலபஸை நான் முடிக்கணும் அப்படின்றதே ஒரு மித்து தான். ஸோ கம்ப்ளீஷன் ஆஃப் சிலபஸ் அப்படின்றது ஒரு மித்து. அப்போ அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் சிலபஸ்ன்றது மித்துன்றனால அல்டிமேட்ல வாட் யூ எண்ட் அப் வித் இஸ், நீங்க கடைசி வரைக்கும் படிச்சுட்டே இருக்கணும், எனக்கு இது முடியல, நான் இன்னும் படிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற ஒரு செல்ஃப் டவுட் இருந்துட்டே இருக்கும். அது வந்து தேவையில்லை. ஆக்சுவலா யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத விட நீங்க படிச்சதை எந்த அளவுக்கு செயல்படுத்த போறீங்க அப்படின்றதுதான் முக்கியம். ஸோ எனக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது இருக்கு. அப்போ அந்த எவ்வளவு தெரிஞ்சிருக்கணும்ன்றதுல த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் த த்ரெஷ்ஹோல்டு நாலேஜ். ஓகே, அந்த த்ரெஷ்ஹோல்டு நாலேஜ் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அடிப்படை அறிவு என்ன வேணும், அதுதான் அவங்க சொல்றது. ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு தேவையான அடிப்படை அறிவு என்னன்னா ஒரு ஜெனரல் அவேர்னஸ். இட்ஸ் நாட் அ ஸ்பெஷலைஸ்டு இன்ஃபர்மேஷன். அதுதான் சிலபஸ் நம்ம சொல்லல, யூபிஎஸ்சியோட நோட்டிபிகேஷன்ல என்ன கொடுக்குறாங்க, ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு ஒரு ஜெனரல் அவேர்னஸ் ஆன் தீஸ் டாபிக்ஸ் இருக்கணும், ஸ்பெஷலைஸ் நாலேஜ் தேவையில்லை, ஆப்ஷனுக்கு தான் தேவை, இதுக்கு தேவையில்லை. ஓகே, அப்போ ஜெனரலைஸ்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம எப்படி அந்த எக்ஸாம் ஓரியன்டட் விஷயமா மாத்த போறோம். அப்போ அந்த த்ரெஷ்ஹோல்டு நாலேஜ்ன்றது ஜெனரலைஸ்ட் அவேர்னஸ் எங்க வரும், என்சிஆர்டி லெவல் தான். ரைட், என்சிஆர்டி லெவல் பிளஸ் பேசிக் டெக்ஸ்ட் புக், அதுல கரண்ட் அஃபேர்ஸோட மெர்ஜ் பண்ண போறோம். எப்படி, ஜெனரல் அவேர்னஸ் நீங்க சப்ஜெக்ட் படிச்சா வரப்போகுது, கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி இருக்கு, உங்களை சுத்தி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அதை நீங்க அப்சர்வ் பண்றீங்களா? ஒரு விஷயம் நீங்க படிக்கிறீங்க,
படிச்சது சில மாற்றங்கள் உங்களை சுத்தி நடக்குது, அந்த மாற்றத்தை நீங்க உணர்ந்தீங்களா இல்லையா, அதான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ரைட். ஸோ அதான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஏன்னா ஒரு ஆஃபீஸருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு ப்ரிசைஸா ஒரு விஷயம் நடக்குது. ஐ மீன் 3 விஷயம் அவங்க இது பண்றாங்க. இன்டெலிஜென்ஸா டெஸ்ட் பண்றாங்க, உங்க டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டியை டெஸ்ட் பண்றாங்க, அதை ப்ரிசைஸா பண்ண முடியுமான்னு டெஸ்ட் பண்றாங்க. இன்டெலிஜென்ஸ் எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க, நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு தெரியுதா இல்லையா. அவங்க கேட்கிற கேள்வி ஆஃப் த கப் அப்படியே வானத்துல இருந்து கேட்க போறது இல்லை. அவங்க ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. உங்களுக்கு அடிப்படையா சில சோர்சஸ் இருக்கு, அந்த சோர்ஸ்ல பொதுவான ஒரு எக்ஸாம். ஏன்னா ஐஐடியில படிச்சவங்களும் நார்மலா ஒரு குக்கிராமத்துல படிக்கிறவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு எக்ஸாம். அப்போ அந்த லெவல் ஆஃப் எக்ஸாம் வந்து பொதுவான எக்ஸாம், யூனிவர்சல். அப்ப யூனிவர்சலா எல்லாருக்கும் என்ன கிடைக்குமோ அதுல இருந்து தான் அவங்களும் கேள்வி எடுக்கிறாங்க. அப்ப அந்த கேள்வி எடுக்கிறத சுற்றுச்சூழல்ல என்ன நடக்குதோ அது உங்க சப்ஜெக்ட்ல வர்றது நீங்க உணர்ந்தீங்களா இல்லையா, அதுதான் கேள்வி. ஸோ அப்படிதான் கேள்வி வரப்போகுது. அப்போ அந்த த்ரெஷோல்டு நாலேஜ், அதாவது அந்த பேசிக் லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு கொடுத்த கேள்விக்கு நீங்க பதில் எழுதணும். இதுல என்னன்னா 100க்கு 100 வாங்கணும்ன்ற அவசியம் இல்லை. இப்ப நீட்டோ இல்ல மற்ற எக்ஸாம்லயோ 100க்கு 100 நீங்க வாங்கியே ஆகணும், அப்பதான் நீங்க முதல் இதுல இருப்பீங்க. ஆனா இதுல யூபிஎஸ்சி என்னைக்குமே அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. நீங்க எந்த டாப்பர் எடுத்தாலும் 100க்கு 100 வாங்கினதே கிடையாது. 60 தாண்டாலே பெரிய விஷயம். 60% ப்ரிலிம்ஸா இருந்தாலும் சரி, மெயின்ஸா இருந்தாலும் சரி, 60% நீங்க வந்துட்டீங்கனாலே நீங்க வந்து டாப்பர் ஆயிடுவீங்க. அப்போ அந்த 100 கேள்விக்கு இப்ப சிக்கல் எங்க வருதுன்னா, நான் 100 கேள்வி அட்டன் பண்ண போறேன் அப்படின்னு வரும்போது தான் சிக்கல் வருது. 100 கேள்வி அட்டன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க வச்சிருக்க நாலேஜ நீங்க கரெக்டா ரிஃப்ளெக்ட் பண்ணி அதை வந்து நீங்க அந்த கேள்வியை இன்டர்பிரேட் பண்ணி நீங்க ஆன்சர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத கேள்வி கூட தெரிய வைக்க முடியும். அதுதான் இந்த மென்டரிங்கோட அடிப்படை. ஸோ நம்ம ஏன் மென்டர்ஷிப் செஷன் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் நாட் எ டெஸ்டிங் செஷன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாலேஜ் லெவல் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்போ உங்களோட நாலேஜ் லெவலுக்கு நீங்க இந்த ரேஞ்சில் நீங்க இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. சரி, இப்போ பேசிக் த்ரெஷோல்டு நாலேஜ் இல்லைன்னா தான் நம்ம அந்த நாலேஜ் லெவலை நம்ம சொல்லுவோம், இல்லப்பா உங்களுக்கு இந்த த்ரெஷோல்டு நாலேஜ் தேவை, இந்த அடிப்படை புக்ல சிலது நீங்க படிக்க வேண்டியது இருக்கும், இது வந்து ஒரு விஷயம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்ப நான் சென்னைக்கு டூர் வந்து போறேன், நான் டூர் வந்து போகும்போது மெரினா பீச்சுக்கு நான் போகல, மெரினா பீச்சுன்னு ஒன்று சென்னையில இருக்கா அப்படின்னு நான் டூர் வந்துட்டு போனேன்னு வச்சுக்கேன். இப்ப நான் வந்து டூருக்கு வந்துட்டு போயாச்சு, போன இடத்துல கேட்கறாங்க மெரினா பீச் போனீங்களா அப்படின்னு. இல்லைங்க சென்னையிலயா மெரினா பீச் இருக்கு அப்படின்னு கேட்டா எப்படி அவங்க நகைப்பாங்களோ அது போலதான் இருக்கும். ஸோ அப்போ ஒரு விஷயத்த நம்ம படிக்கும் போது ஒரு அடிப்படை இது வந்து இருக்கும். அந்த அடிப்படை அறிவு நம்ம வச்சுக்கிட்டு அதுல இருந்து நம்ம எப்படி கொஸ்டின் சால்வ் பண்றோம், அதுதான் இந்த செஷன். எப்பவுமே அதிகமா படிக்கணும் அப்படின்ற இதுல வந்து மாட்டிக்க கூடாது, அந்த ட்ராப் அது. ஏன்னா நம்ம படிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி ஆயிடும். அப்புறம் என்னன்னா எக்ஸாம்க்கான விஷயத்தை நம்ம விட்டுருவோம், அதாவது எக்ஸாம் மேனேஜ்மெண்ட்டை விட்டுருவோம். ஸோ வில் ட்ரை டு லாக் இன் டு தட் பர்டிகுலர் சிஸ்டம், ரைட்? ஏன்னா இது வந்து ஒரு டிமார்கேஷன் கொண்டு வரீங்க. ஆமா, ஒரு இன்கிரிமெண்டலிசம் தான் இது. சரி, நாலேஜ் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும், அது வந்து இன்கிரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. ஆனா எக்ஸாம்க்கு நம்ம எப்படி இருக்கிற நாலேஜை பயன்படுத்த போறோம் அதுதான் முக்கியம். அது எக்ஸாம் மேனேஜ்மெண்ட். கொஸ்டின் மேனேஜ்மெண்ட் நீங்க கொண்டு வரீங்க. எக்ஸாம் ஸ்கில், அந்த ஸ்கில்ல என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த ஸ்கில்ல வச்சு உங்க மேனேஜ் பண்ண முடியுதா, அதான் மேட்டர். சோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஸ்கில் வேறுபடும், ரைட்? அப்போ உங்களுக்கு எப்படி அந்த ஸ்கில் இருக்கோ அதுக்கேற்றப்பல தான் நீங்க பண்ண முடியும். ரெண்டாவது கொஸ்டின் மேனேஜ்மெண்ட். கொஸ்டின் மேனேஜ்மெண்ட் ஒவ்வொரு கேள்வியும் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும், இந்த கேள்வியை நான் அட்டன் பண்ணுவா வேணாமா, என்ன நெகட்டிவ் மார்க்கிங். அப்ப நான் எவ்வளவு தூரம் அந்த நெகட்டிவ் மார்க்கிங்கை மேனேஜ் பண்ணிட்டனோ நான் என்னோட கரெக்ட் ஆன்சர்ஸை நான் பாதுகாத்துற முடியும். சரியா? அப்போ அடிப்படையில என்ன நடக்குதுன்னா, ஒரு விஷயம் 40 கேள்வி நார்மலாவே சிலருக்கு தெரியும். நார்மலாவே ஒரு கேள்வித்தாளை கொடுத்தா ஒரு 40 கேள்வி ஜென்ரலா தெரியும். நம்ம அடுத்து 20 கேள்வி தெரிய வைக்கணும். அந்த 20 கேள்விக்கு தான் நீங்க ஆக்சுவலா ஒர்க் பண்றீங்க. 40 கேள்விக்கு ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்ப கூட ஒரு ப்ரெஷர் வராங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா 40 கேள்வி அதுக்கு ஆன்சர் தெரியும். ஏன் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பையன்ட்ட கொடுத்தாலே தெரியும். ஏன் அப்படின்னா அவங்க படிக்கிற இதுல இருந்து தான் வருது கேள்வி, பாதிக்கு பாதி. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து 40 கேள்விக்கு பதில் தெரியும். ஆனா அந்த 20 கேள்வி எக்ஸ்ட்ரா நம்ம சொல்றோம்ல, அதுக்குதான் இந்த முனைப்பு நம்ம தேவைப்படுது. அந்த கொஸ்டின் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது? அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச அப்ப 100 கேள்வியில 60 கேள்வி உங்களுக்கு தெரியும், 40 கேள்வி தெரியாது இல்லையா? தெரியாத கேள்வியை எப்படி விடுறது? எந்த கேள்வி எனக்கு தெரியலன்னு நான் எப்படி முடிவு பண்றது? ஜஸ்ட் வெர்பாட்டிமா இந்த கேள்வி படிச்சா எனக்கு தெரியல அப்படின்றதுனால எனக்கு தெரியாதா?
இல்ல அந்த ஏரியாவே நான் படிக்கல அதனால எனக்கு தெரியாதா, இல்ல அந்த கேள்வி எனக்கு புரியல அதனால எனக்கு தெரியாதா, எந்தனால இந்த கேள்வி தெரியலன்னு நீங்க முடிவு பண்ணணும். அந்த முடிவு முக்கியமானது. ஏன்னா இப்ப நான் ஜியாகிரபி படிக்கிறேன். பரிசோதனையை நீங்க பண்றீங்க, சுய ஆஹ் பரிசோதனைக்கு விடுறது இல்ல. நீங்க ஆமா. அவர் வந்து இப்போ அந்த என்ன விஷயம் இருக்குங்கிறத அங்க நீங்களே எடுத்து காமிச்சிட்டீங்க. இப்போ எல்னினோ இருக்கு. எல்னினோ எல்லாரும் படிக்கிறாங்க ஜியாகிரபில. எல்னினோ பத்தி ஒரு கேள்வி வருது. ஆனா அந்த கேள்வியை படிச்சா எனக்கு அதுக்கு இந்த 2 ஸ்டெப் கரெக்டா தப்பான்னு தெரியாது. அப்ப அந்த கேள்வியை நான் தெரியலன்னு விடணுமா, இல்ல எல்னினோ படிச்சுட்டேன் அப்படின்றதுனால அந்த கேள்வியை நான் அட்டன் பண்ணணுமா? Got it? அந்த ஆசோலேஷன் வந்து எக்ஸாம்குள்ள போய் வரதான் இப்போ செய்யுது அந்த சார். எக்ஸாம்குள்ள வரும். இப்ப எக்ஸாம்ல என்ன ஆமா. பிரச்சனை வரும்னா, நான் இது மாதிரி எல்லா கேள்வியும் விட்டுட்டே போயிட்டா எனக்கு கடைசியில கேள்வியே இருக்காது. நான் ஃபெயில் ஆயிருவேன்ற பயத்துல எல்லாமே அட்டன் பண்ணுவாங்க. எஸ் எஸ். அப்போ எப்போ அந்த கேள்வி அட்டன் பண்ணணும், எப்போ அந்த கேள்வி அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தரதான் அடிப்படை இது. அது கொஸ்டின் மேனேஜ்மெண்ட். ஸோ கொஸ்டின் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும், எக்ஸாம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும், இது ரெண்டுமே தனித்தனி விஷயம். இது ரெண்டுமே சேர்ந்தாதான் அந்த நாள் உங்களுக்கு வந்து வெற்றிகரமான நாளா இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு பிரச்சனை ஆச்சுனாலும் நம்மளுக்கு வந்து சிக்கலாயிடும். ஓவரால் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க, ஆனா கொஸ்டின் மேனேஜ்மெண்ட் சரியா பண்ணாதனால அந்த எக்ஸாம் அவங்க தவற விட்டுருப்பாங்க. பதற்றமாயிட்டேன் சார், நான் நிறைய கேள்வி பார்த்தேன், எனக்கு கேள்வி ஒன்றும் பிடிபடல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 20 கேள்வி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அந்த 20 கேள்வி முன்னாடி வந்திருக்கும். அதனால அவங்க என்ன நினைச்சிருவாங்கன்னா நம்ம கொஸ்டின் பேப்பரே டஃப், அதனால நான் மொத்தமா விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மை வந்து அந்த எக்ஸாம் விட்டுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு. கொஸ்டின் ஹேண்ட்லிங், எக்ஸாம் ஹேண்ட்லிங், இதுதான் ஆக்சுவல் மென்டர்ஷிப் வாட் வி ட்ரை டு டூ. தேங்க்யூ சார்.